கரூர் மாவட்டம் மேட்டு மானாபுரத்தில் இந்த மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்திருக்கு. இந்த மகாலட்சுமி கோவில் திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில். இது என்ன விசேஷங்கன்னா வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியே இங்கே அவதாரமாக இருக்காங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு கட்டாயமாக நாங்கள் குடும்பத்தோடு அம்மனை தரிசனம் செஞ்சு தலையில் தேங்காய் வாங்கிட்டு வேண்டுதல் நிறைவேறனால இந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இது பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா கரூர், திருச்சி, பொள்ளாச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கர்நாடகா, உத்தரகாண்ட் இப்படி பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல இருந்து பக்தர்களுக்கு இங்க அதிகமான வருகை இருந்திருக்காங்க. இதுல என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா தலையில தேங்காய் உடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளோட குறைகள் இருக்கு எல்லாமே பூரிப்பு அடைஞ்ச மாதிரி அம்மன் நமக்கு வேண்டுங்கிற வரங்களை கொடுக்கறதுனால நாங்க பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சு அருவாள்ல உடைச்சா கூட அந்த மாதிரி உடைய பூசாரி உடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாமே அப்படியே ரெண்டா சிதறு கொண்டு அப்படியே ஓடும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதெல்லாம் நிறைவடைஞ்சதுக்கான ஒரு அறிகுறிகள் பாத்தீங்கன்னா எங்க மனதுல ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். இது வருடம் நடந்துகிட்டு இருக்கிறது. வலிக்கிறது இல்ல மற்ற பாதிப்புகள்லாம் உடல் ரீதியில எந்த ஒரு பாதிப்பும் இன்னொரு வந்தது கிடையாது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். இந்த மகாலட்சுமி பாத்தீங்கன்னா வேண்டு வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒற்ற தெய்வமா தமிழகத்துல விளங்கிட்டு இருக்கு. இந்த மேட்டு மாகாணபுரத்துல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 1000 பக்தர்களுக்கு மேலதான் இருப்பாங்க.